ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சரிசி குருணையில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. 3 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம். 4 பெரிய வெங்காயத்தை நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். 4 தக்காளியும் வெட்டி வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி, 2 ஸ்பூன் நெய். அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கோம். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் நெய், எண்ணெய் விட்டு 2 ஏலக்காய், பட்டை, இலை, கிராம்பு எல்லாம் போட்டு வெங்காயத்தையும் போட்டு பொன்னிறமாக வதக்கி தக்காளியும் அதில் கொட்டி வதக்கணும். நல்லா வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே அடி பிடிக்கும். கை விடாமல் கிளறணும். கிளறிட்டு வதக்கணுன்னு புதினா மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு சிக்கன் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கணும். மிளகாத்தூள் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி அதையும் நல்லா வதக்கணும். தயிர் ஊற்றினோன்னா நல்லா கிரேவி மாதிரி வரும் மசாலா. எல்லோரும் பிரியாணி அரிசியில் தான் பிரியாணி செய்வா. நாங்கள் பச்சரிசி குருணையிலே பிரியாணி செய்கிறோம் மக்களே. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு மக்களே. நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு அரிசியும் போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அப்பப்போ கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். குருணை அப்படியே உட்காந்துரும். நல்லா கிளறி கொதிக்க விட்டோன்னா தம் போட்டுற வேண்டியதேன். தோசைக்கல் வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கணும். பிரியாணி ரெடி மக்களே. கறியே போடாமல் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு மக்களே. இது சிக்கன் அவிச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றினோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. நன்றி மக்களே.